Good morning students. ஸோ அடுத்து நம்ம டிஎஃப்டியில் அதாவது டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு கேட்டகரி ஆஃப் டிசைன்ஸ் டெக்னிக்ஸ் உண்டு அப்படின்னா, ஒன்று வந்து அட்ஹாக் டெக்னிக்ஸ், அனதர் ஒன் ஸ்ட்ரக்சர்டு டெக்னிக்ஸ். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ஹாக் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அட்ஹாக் டெக்னிக்ஸ். ஸோ அட்ஹாக் டெக்னிக்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஏ செட் ஆஃப் டிசைன் ரூல்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ் ஸோ விச் இஸ் லேர்ன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் டிசைன் டெக்னிக்ஸ். ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கான்செப்டில் அந்த சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் ஆர் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ சில ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு டெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ் எய்ம்ட் அட் த ரெடியூசிங் காம்பினேஷனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டெஸ்டிங். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அட்ஹாக்கிங் டெக்னிக்ஸ். ஸோ இப்போ வாங்க என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்க போனால், நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான ஒரு 4 டெக்னிக்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பார்ட்டிஷனிங் த லார்ஜ் சீக்வன்ஷியல் சர்க்யூட்ஸ். ஸோ பெரிய சீக்வன்ஷியல் சர்க்யூட்டோ இல்லை லார்ஜ் காம்பினேஷனல் சர்க்யூட்டோ சின்னதாக மாற்றிட்டோம் அப்படின்னா சின்ன சர்க்யூட்டை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு லார்ஜ் சர்க்யூட். தென் அதுக்கப்புறம் ஆடிங் டெஸ்ட் பாயிண்ட்ஸ். ஒரு சர்க்யூட்டோட கான்ஃபிகரேஷன் வந்து நார்மல் மோடாகவும் டெஸ்டிங் மோடாகவும் மாற்றிக்கலாம் பை ஆடிங் டெஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் ஆடிங் மல்டிப்ளெக்சர்ஸ். ஸோ மக்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்க்யூட்டோட கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங் மோடுக்கு நம்ம மாற்றிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் ஃபார் ஈஸி ஸ்டேட் ரீசெட். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்டர்னல் ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த இன்டர்னல் ஸ்டேட்ஸை ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு we have to use some external டெஸ்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த 4th பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட், ஸோ ஃப்ரீக்வன்ட்லி மக்ஸஸ் கேன் பி யூஸ் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் சிக்னல் பாத்ஸ் டியூரிங் த டெஸ்டிங். ஆல்டர்னேட்டிவ் சிக்னல் பாத்ஸ் அப்படின்னா 2:1 மக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து செலக்ட் சிக்னலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா டெஸ்டிங் மோடை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த சர்க்யூட் வந்து டெஸ்டிங் மோடில் இருக்கா இல்லை நார்மல் மோடில் இருக்கா அப்படின்றத அதுதான் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த மக்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன் சிமாஸ் டிரான்ஸ்மிஷன் கேட் மக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் தி லோ ஏரியா அண்ட் டிலே ஓவர் ஹெட்னால. தென் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் இம்ப்ரூவிங் த டெஸ்டபிலிட்டி இஸ் டு ப்ரொவைட் மோர் டெஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ டெஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு அப்சர்வ் த ரெஸ்பான்ஸ் அட் எ நோட் இன்சைட் எ சர்க்யூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்படி ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு AND கேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஏ, இது பி, இது வந்து சி, இது வந்து என்ன அப்படின்னா டி. இப்போ இந்த இடத்துல ஸ்டக்கட் 0 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டக்கட் 0 வந்து இப்போ ஏன்றது என்னது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் வெக்டார் செட் பண்ணிக்கலாம், டின்றதை அப்சர்வ் பண்ண முடியும். பட் இன்டர்னல் நோடில் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்டிங் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, விச் இஸ் யூட்டிலைஸ் டு கண்ட்ரோல் த வேல்யூ ஆஃப் எனி இன்டர்னல் நோட் டு எனி டிசைர்ட் வேல்யூ. இப்போ டெஸ்டிங் பாயிண்ட் இன்சர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, பிட்வீன் த 2 கேட்ஸ் ஆர் 2 லாஜிக்ஸ். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வேல்யூ இருக்கணும், 0 இருக்கணுமா 1 இருக்கணுமான்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரூ கண்ட்ரோல் பாயிண்ட் வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒரு சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்புட் இருக்குது, X1, X2, X3 3 இன்புட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், ஸோ இந்த ஆல்ஃபான்றது இந்த கேட்டோட அவுட்புட் வந்து என்ன, ஆல்ஃபா வந்து ஸ்டக்கட் 0வாக இருக்குது. இந்த இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிடெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது எல்லாமே இன்புட்ஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும், அவுட்புட் வந்து இங்கே மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். அப்போ இந்த 2 கேட்டுக்கும் இடையில, சரிங்களா, ஸோ பிட்வீன் திஸ் 2 ஸ்டேஜஸ் இந்த இன்டர்மீடியட் அவுட்புட்டை வந்து மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெஸ்டிங் பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்றத இன்டர்மீடியட் அவுட்புட்டை நீ என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அட்ஹாக் டெக்னிக்கில் சொல்லியிருக்க ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2 என்ன அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட், ஆடிங் தி கண்ட்ரோல் பாயிண்ட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக்கில் ஸோ ஒரு எக்ஸ் நாரோட கேட். ஸோ எக்ஸ் நார் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் நார் அப்படின்னா இன்புட் ஏ, பி அண்ட் அவுட்புட். 2 இன்புட்டுமே சேமாக இருந்தால் தான் அவுட்புட் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 2 இன்புட்டும் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் 0ன்னு இருக்கும். இதுதான் எக்ஸ்னாரோட கண்டிஷன். ஸோ இப்போ இந்த லாஜிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட அவுட்புட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இதோட அவுட்புட் என்னன்னு இருக்கும், 1 இருக்கும்.
ஸோ பட் ஆனால் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்கேஸ் இது ஏ வந்து ஸ்டக் அட் 1 அப்படின்னா நம்ம இந்த 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் என்ன பண்ணணும், 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டக் அட் 1 ஃபால்ட் அவுட்புட் சைடு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த 2 இன்புட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to insert additional logic gates. அந்த கேட்டில் ஒரு இன்புட் வந்து இந்த லாஜிக்கோட அவுட்புட்டை கொடுக்குறோம், இன்னொரு இன்புட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பாயிண்ட்டை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இன்னொரு இன்புட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பாயிண்ட் சிபி. இப்போ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் வந்து இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் வில் பி a நார்மல் மோட். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது வந்து எங்கே போகும் அப்படின்னா டெஸ்டிங் மோடுக்கு போகும். ஸோ இது ஒரு மெத்தட் இன் ad hoc. தென் அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பை ஆடிங் மக்ஸ். ஸோ த யூஸ் ஆஃப் மக்ஸ் டு என்ஹான்ஸ் த டெஸ்டபிலிட்டி. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சர்க்யூட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சர்க்யூட்டில் ஏ வந்து ஸ்டக் அட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டக் அட் 0 ஆர் ஸ்டக் அட் 1 ஏதாவது ஒரு மோடில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபால்ட்டை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஏயை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டிங் பாயிண்ட்டாக மாற்றுறோம். சரிங்களா? டெஸ்டிங் பாயிண்ட்டாக மாற்றி ஒரு மக்ஸுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ மக்ஸ் என்ன அப்படின்னா 2:1 மக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா டெஸ்டிங் பாயிண்ட். ஸோ இந்த செலக்ட் லைனோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த இடத்துல டிடெக்ட் பண்ண முடியாத அந்த இன்டர்னல் ஃபால்ட்ஸ் என்னன்றதை இந்த இடத்துல அவுட்புட்டாக கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ டெஸ்டிங் பாயிண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ இட் வில் பி a நார்மல் மோட். ஸோ இந்த சர்க்யூட்டோட ரெஸ்பான்ஸ் என்னவோ அது மக்ஸோட அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் தென் ஃபைனல் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய சர்க்யூட்டை சின்ன சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் ஏ, சர்க்யூட் பி, சர்க்யூட் சி 3 சர்க்யூட் இருக்குது. சரிங்களா? அந்த 3 சர்க்யூட்டுக்கும் இடையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மக்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு மக்ஸ் ஆட் பண்ணுறோம், இங்கே ஒரு மக்ஸ் ஆட் பண்ணுறோம், இங்கே ஒரு மக்ஸ் ஆட் பண்ணுறோம், இங்கே ஒரு மக்ஸ் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மக்ஸ் ஆட் பண்ணுறோம். பெரிய சர்க்யூட் எல்லாத்தையுமே எனது சின்ன சின்ன சர்க்யூட்டாக மாற்றிக்கிறோம் இப்படி. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன சர்க்யூட்டாக இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இது ஒரு சர்க்யூட்டாக மாற்றிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் இது ஒரு சர்க்யூட்டாக மாற்றிக்கிறோம். தென் இதுக்கப்புறம் இது ஒரு சர்க்யூட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் யுவர் மக்ஸோட இன்புட்ஸ். சரிங்களா? பேஸ்ட் ஆன் யுவர் மக்ஸோட இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் டெஸ்டிங் இன்புட் வந்து என்னது, டெஸ்டிங் இன்புட் இந்த T1 ஈக்குவல் டு 0, T2 ஈக்குவல் டு 1 அப்படின்னா நார்மல் சிஸ்டம் மோட் ஆப்ரேஷன். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இது 3 ஆக்சுவலாக இது எல்லாமே என்ன அப்படின்னா T1 0 அப்படின்னா இந்த ஏயோட அவுட்புட் இங்கே வரும், பிக்கு வரும். இந்த பியோட அவுட்புட் எங்கே போகும், சிக்கு போகும். சியோட அவுட்புட் இங்கே வருமா, இங்கே கிடைக்கும்போது ஸோ T2 ஈக்குவல் டு 1, T2 ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அப்போ என்ன A to B, B to C. ஸோ நார்மல் ஆப்ரேஷன் நடக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா T1 ஈக்குவல் டு 0, T2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா டெஸ்டிங் ஏ சர்க்யூட் ஏ. ஸோ T1 ஈக்குவல் டு 0னா இந்த இது கண்டிஷன் செலக்ட் ஆகும். சரிங்களா? T2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த கண்டிஷன், இந்த ஏ வந்து ஏயோட அவுட்புட் இங்கே வரும், ஏயோட அவுட்புட் வரும். அப்போ இந்த சர்க்யூட்டோட ரெஸ்பான்ஸ் மட்டும் இங்கே கிடைக்கும், ஏயோட ரெஸ்பான்ஸ் மட்டும் இங்கே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஏ ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் அதுக்கப்புறம் T1 ஈக்குவல் டு 1. ஸோ T1 ஈக்குவல் டு 1, T2 ஈக்குவல் டு 0னா அதே மாதிரி சர்க்யூட் பியை செக் பண்ணும். அதே மாதிரி T1 ஈக்குவல் டு 1, T2 ஈக்குவல் டு 1 அப்படின்னா சர்க்யூட் சியை செக் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்யூட்டாக இருக்கக்கூடியதை சின்ன சின்ன சர்க்யூட்டாக மாற்றி இன் பிட்வீன் மக்ஸை ஆட் பண்ணி அதை டெஸ்டிங் மோடாகவும் மாற்றிக்கலாம், நார்மல் மோடாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டிசைன் டெக்னிக்ஸ் ஆஃப் ad hoc. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் இந்த 4 டெக்னிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ட்டிஷனிங் த லார்ஜ் சீக்வன்ஸ் சர்க்யூட்டுன்ட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், ப்ரொவைடிங் ஃபார் ஈஸி ரீஸ்டார்ட். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் கொடுக்குறீங்க. இது வந்து ரீசெட் அப்படின்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு 0ன்னு கொடுக்கும்போது இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்டர்னல் ஸ்டேட் என்ன, அவுட்புட் என்ன ஆகும், 0ன்னு மாறும். இந்த ரீசெட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேட்டை யூஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மல் ரீசெட்டாகவும் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பாயிண்ட்டாகவும் கொடுத்துட்டு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரீசெட்டிங் என்ன வரும், 0ன்னு வரும். இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் ரீசெட் வரும். ஸோ இந்த மாதிரி நார்மல் ரீசெட்டையும் நீங்கள் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ரீசெட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைடிங் ஃபார் ஈஸி ஸ்டேட் ரீசெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு டெக்னிக்ஸ், அதாவது ஸ்கேன் பாத் டெக்னிக் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.